வணக்கம், என் பெயர் பிரபானி பிரபாகரன். நான் கலிஃபோர்னியாவிலிருந்து வந்திருக்கேன். ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் அவர்களின் மூத்த மகள். இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் என்ற கௌரவம் எனக்கு 95ஆம் ஆண்டு கிடைத்தது. இன்று குயின் கோப்ரா என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் பல்மொழியில் செய்த பாடல்களை இங்கே சென்னையில் நான் லான்ச் பண்ண வந்திருக்கேன். வீடியோ அண்ட் ஆடியோ லான்ச். நீங்கள் இதெல்லாம் பார்த்து, நான் ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட், இதெல்லாம் பார்த்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டால் முடியும், அது ஒரு பெண்ணால் முடியும்ன்றது நான் நிரூபிக்க விரும்புகிறேன். நீங்களும் அதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. கடந்த காலங்களில் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வெளியிடலை. காரணம், அம்மா, குடும்பம், பெண்களுக்கு இருந்த சாதாரண பிரச்சனைகள் எனக்கும் இருக்குது. ஸோ இப்போ நான் அதையெல்லாம் தாண்டி இதை வெல்லணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். இதில் நான் பாடியிருக்கேன், கிருஷ் பாலகிருஷ்ணன் பாடியிருக்காங்க, ஆண்டனி தாஸ் பாடியிருக்காங்க, ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் எடி பிளாண்ட் அண்ட் ஷொசோ பாடியிருக்காங்க. மற்றது எம்பி பரமேஷ் அவர்கள் பாடியிருக்கிறார். வணக்கங்க, நான் ஈரோடு மகேஷ். ஃப்ளாஷ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிமையான வணக்கங்கள். இன்றைக்கி பிரபாலினி பிரபாகரன், இலங்கை தமிழ் பெண் இசையமைப்பாளர், அவங்களுடைய ஆடியோ லான்ச், ஒரு குயின் கோப்ரா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் லான்ச் இன்னைக்கு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். முதல் இலங்கை தமிழ் பெண் இசையமைப்பாளருங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய அப்பா ஈழத்து மெல்லிசை மன்னர் அப்படின்னு அவங்க அப்பாவை சொல்லுவாங்க, எம்பி பரமேஷ் அவர்களை. அதனால் அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உலகம் முழுக்க பயணம் செஞ்சு நிறைய இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இது அவங்க முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ளாஷ் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Santa
சிறப்பாக தன்னுடைய பதிவை சென்னையில் செய்திருக்கிறார் என்பதும் இங்க வந்து அவங்க குயின் கோப்ரா என்பது பெயர் தானான்னு பார்த்தா குயினும் கோப்ரா எல்லாமே வந்துச்சு. அவங்க குயினு கோப்ராவுடன் சேர்ந்து அது அந்த அது வந்து சாதாரண விஷயமாக இல்லாமல் பெரியதொரு பிரபாகரணி